தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக மூத்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக மூத்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவில் உள்ள செல்லா காசுகள் எல்லாம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றன. அதாவது 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அரசியலில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அதிமுகவில் இருந்து தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அதிமுகவில் இனிமேல் எதிர்காலம் இல்லை என்று கருதுபவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் மூலமாக இணைந்து வருகிறார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் அதிமுகவின் ஒரு பழம்பெரும் தலைவர், அதாவது 75 வயதுக்கு மேற்பட்ட, அரசியலில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த, ஒதுங்கியிருந்த, அரசியலில் செல்லா காசாக இருந்த ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். அவர் வேறு யாரும் அல்ல, ஜேசிடி பிரபாகரன். ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவருக்கு வயது 80 வயது ஆகிறது. 1980ஆம் ஆண்டு, அதாவது 45 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் வெள்ளிவாக்கம் தொகுதி சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் செல்வி ஜெயலலிதா மீண்டும் வெள்ளிவாக்கம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கினார். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனை அவர் தோற்கடித்தார். இவர் ஏற்கனவே மு.க. ஸ்டாலினை எதிர்த்து ஒரு முறை போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அதிமுகவில் இருந்து விலகி இருக்கும் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவராக இருந்தார். கடந்த 8 மாத காலமாக ஓபிஎஸ் அணி செயல்பாடுகளிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்தார். அவருடைய மகன் தாவேகாவில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு இணைந்தார். அவருடைய மகன் அறிவுறுத்தலின்படி நேற்றைய தினம் ஜேசிடி பிரபாகர் நடிகர் விஜய் அவர்களை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அவருக்கு வயது 80 வயது ஆகிறது. இனிமேல் அவர் அரசியலில் என்ன சாதிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. 80 வயது ஆகிவிட்டது. அவருக்கு கட்சி பதவியும் வழங்கப்படாது, ஆட்சியிலும் வாய்ப்பு வழங்கப்படாது. தமிழக வெற்றி கழகத்தில் பெயருக்கு போய் சேர்ந்துள்ளார். அதிமுகவில் இருந்து நீண்ட காலமாக பொறுப்பில் இருந்தவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். ஜேசிடி பிரபாகர் அதிமுகவில் இருந்து விலகியது அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.